சேலம் பஸ் ஸ்டாண்ட்ல வந்துட்டு பழைய பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டு நீங்க பக்தர்கள் அங்கிருந்து திருப்பி நீங்க வரலாம். பழைய பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து 105 பஸ் ஏறி அதே மாதிரி இப்ப வந்து பஸ் விட்டுருக்காங்க நம்ம கோயிலுக்குன்னு சொல்லிட்டு மினி பஸ் விட்டுருக்காங்க. அந்த மினி பஸ்லயே வரலாம். அப்படி தெரியாதவங்க ஆட்டோ ஏறி வீராணத்துல இருந்து கூட இங்க அப்படி ரீச் ஆகி வரலாம். இங்க கத்தாலப்பாடி கிராமம் வளையக்குளம் ஸ்டாப் இங்க இருந்து வாக்கிங் டிஸ்டன்ஸ் நடந்து வர தூரம் தான். நீங்க தாராளமா வரலாம். ஏன்னா நம்பிக்கை வைக்கிறதோட கருவறையில் இருக்கிற அம்மனை நம்பிக்கை வைக்க அவதான் உங்களை காப்பாத்துவோம். கஞ்சா குடிக்கலாமா? கஞ்சா குடிக்கலாமா? நீ நானுமே குடிக்கலாம். பாயிண்ட் சொல்லட்டுமா? நான் குடிச்சனா? யார் குடிச்சது? அமைதியா இரு. யார் குடிக்க சொன்னா? நான் குடிக்கல சாமி. யாரு உன்ன குடிக்க சொன்னா? நான் குடிக்கல. யாரு உன்ன குடிக்க சொன்னா? என் மீனிங் நல்லா என்னோட வார்த்தை கேட்டு சொன்னாங்களா? ஃப்ரெண்டுங்க சொன்னாங்களா? யார் சொன்னாங்க? பக்கத்துல சொன்னாங்களா? பக்கத்து வீட்ல ஏதாவது சொன்னாங்களா? நீ சொல்லு. உன்னை கஞ்சா குடிக்க சொன்னாலும் தான் நான் கேட்டேன். சரிமா? ஏன் எல்லாத்தையும் கூப்பிட்டு கேட்கறது? ஏன்னா உன்னை கஞ்சா குடிக்க சொன்னா எல்லாத்தையும் கூப்பிட்டு கேட்கறது? ஏன் உன்னை மட்டும் கூப்பிட்டு கேட்கறேன்? அவன் குடிக்க சொன்னா குடிச்சிருவியா? சாவ சொல்றான், செத்து போயிட. எதுக்கு உயிரோட இருக்கிற? பேர் என்ன சொன்ன? ரட்சிதா. 16 வயசு. வீட்டுக்கு அடங்கல. பேச்சு கேட்கல. எதை சொன்னாலும் கேட்க மாட்டேன். இடைஞ்சலும் கொடுக்குறா. தொந்தரவு பண்றா. அம்மாவே இருக்கிறா, அப்பனே இருக்கிறா, அண்ணன் தம்பியே இருக்கிறா, குடும்பத்தையே இருக்கிறா. யாயா இப்படி பண்ற? என்னடி முக்கியம்? என்னன்னா கேட்கிற. இப்படிதான் இருப்பேன், இப்படிதான் செய்வேன், இந்த மாதிரிதான் பண்ணுவேன், இந்த மாதிரிதான் நடந்துக்குவேன். ஆடாத ஆட்டம் ஆடி நிக்கிறா, பாடாத பாட்டம் பாடி நிக்கிறா. இடைஞ்சல் மேல இடைஞ்சல், கோளாறு மேல கோளாறு, பிரச்சனைக்கு மேல பிரச்சனை, தொந்தரவுக்கு மேல தொந்தரவு. நிம்மதி வாழ்க்கை இல்ல, சந்தோஷம் குழப்பம் இல்ல. ஊரெல்லாம் ஒரு நாயம், உனக்கு மட்டும் ஒரு நாயம். ஊரெல்லாம் ஒரு கச்ச, நீ மட்டும் தனி கச்ச. நிம்மதியா வாழல, கலங்கி தவிக்கிற, அவளைப்பட்டு நிக்கிற. ஊருக்கு வெளிச்சம் போட்டேன், உண்மைக்கு பாசம் இல்ல. என்னோடைய வாழ்க்கை இழந்து போயிடுச்சம்மா. தொந்தரவுல நிற்பேன், துன்பத்துல ஆளாக்குவேன். நானும் ஒரு கிழமை நிம்மதி இல்லடி அம்மா. ஒரு களம் போட்டியா தத்தளிச்சு நிக்குது. என்னுடைய மகளை தண்ணி தெளிச்சு விட்டுட்டாங்க. இப்ப சின்ன வயசுல 2 பிள்ளைங்களை பெத்த, 2மே உன் பேச்ச கேட்கல. இவன் வாழ்க்கையில மண்ணெளி போட்டுக்கிட்டான், அவன் வாழ்க்கையில மண்ணெளி போட்டுக்கிட்டான். யாருமே உன் கைக்கு அடங்கல. நீதி கேட்டா உன்னை கேவலம் பேசுறாங்க. தவறான பாதையில, தப்பான தரத்துல அசிங்கப்பட்டு போறானா இல்லைன்னு கேள்றப்பா. என்ன உண்மையா பொய்யம்மா? உண்மைதானம்மா. யாரது? யாரது? இன்னொருத்தவங்க தப்பா போற. அது யாரு? அண்ணன் பொண்ணு. அவளோட சேர்ந்துதான் அந்த மாதிரி செய்யாத தப்பே இல்லை. காத்தால 8 மணிக்கு எந்திரிச்சு வீட்டை விட்டு வெளியே வந்தா திருப்பி 12 மணியான கூட வீட்டுக்கு வர்றது இல்ல. மேக்கப்புக்கு குறையில, முடி விரிச்சு போட்டு முடி இப்படி சீவறது இல்ல. இந்த முடி இப்படி விரிச்சு போட்டா விரிச்சு போட்ட முடியாது. ஒரு முடியை விரிச்சு ஒரு ஜடை போட்டு ஒரு கொண்டை போட்டு ஒரு அழகா இருப்பாங்கிற எண்ணமே இல்ல. முடி விரிச்சு போட்டுட்டு ரோடெல்லாம் தெரியறது, ரோடெல்லாம் வருது, ரோடெல்லாம் பண்றது. இந்த மாதிரி தப்பு தவறு அசிங்கம் எல்லாம் செய்யறான். இதுல வேற காதலிக்கிறாளாம். அது யாரு காதலிக்கிறவன்? பேர் என்ன? அவன் பேரு தெரியாதுமா. நான் முந்தா நாள் தான் என் ஃப்ரெண்டு சொன்னாங்க எனக்கு இந்த மாதிரி பார்த்து அந்த பொண்ணு. எப்ப கூட்டிட்டு வர இடத்துல? நான் கூட்டிட்டு வரேன். நீ எப்போ ஒருத்தர் கூட்டிட்டு அடுத்த வாரமே நான் கூட்டிட்டு வரேன். கூட்டிட்டு வா. நான் கண்டிப்பா கூட்டிட்டு வரேன். சரிம்மா. பழத்தை மாத்திடுறீங்க. இது மகளுக்குள்ள கொடு. சரிம்மா. சாப்பிட்றா. சாப்பிட்டு நல்லா கஞ்சா குடிச்சிட்டு நல்லா இருக்கும். போடா குடிக்கிற. கஞ்சா கிஞ்சா கையில தொட்டுட்ட. இப்போ ஒருத்த வாங்கினது கம்மி. போ அடுத்தாள்.